guys, welcome to Abhi vlog. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே மார்ச் 22 கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம வந்து ஐபிஎல் போகிறோம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. ஸோ டிக்கெட்ஸ் வந்து வாங்கியாச்சு. நானும் அம்மா அப்பா 3 பேருக்கு வாங்கியாச்சு. இந்த வாட்டி வந்து நானாக ட்ரை பண்ணல, பட் அதுவே வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம சரி வேண்டாம், வாங்காமல் இருக்க வேணாம். அப்பா வேறு ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டைமு, எனக்கும் அம்மாவுக்கும் இது செகண்ட் டைமு. பட் எங்களுக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா, இன்றைக்கி மேட்ச்சை ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே. ஆர்சிபி கேர்ள்ஸ் டீம் ஆல்ரெடி கப் அடிச்சிட்டாங்க. ஸோ வந்து கோலி வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கர வெறியில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் தி சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கெஸ்ஸு. ஸோ பார்க்கலாம் யார் ஜெயிச்சா என்னங்க, ஆல் ஓவர் இந்தியா தானே. நம்ம போய் மேட்ச் செலிப்ரேட் பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். அதுவும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐம் நாட் ஷுர். ஸோ நான் உங்களையும் கூப்பிட்டு போகிறேன். நம்மளும் சேர்ந்தே போகலாம். பஸ்ஸில் தான் போகிறோம். பிகாஸ் டிக்கெட் எல்லாமே ஃப்ரீ, பஸ் டிக்கெட் மெட்ரோ அப்படிலாம் சொன்னதுனால. ஸோ போகலாம். வெல்கம் டு ப்ராட்வே பஸ்ஸில் ஏறி வந்தோமா. மேப்பில் பார்த்தா தான் தெரியுது ப்ராட்வே பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே ஸ்டேடியம் இருக்கா அப்படின்னு. சரி அப்படின்னு இறங்கிட்டோம். இந்த ரூட்டில் வந்து பஸ்ஸு ஆட்டோ எதுவுமே அலோடு இல்லை. ஸோ நம்ம நடந்து தான் போகணும். நம்மளோட கேட் நம்பர் வந்து 11. ஸோ அது வந்து லாஸ்ட்டாக இருக்கான். ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணாங்க. டைம் இப்போவே 5:30 ஆகிடுச்சு. எனக்கு வந்து 6:30க்கு மேலே தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் டிக்கெட் எப்படி கிடச்சிதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னோட பழைய ஆஃபீஸ் மேனேஜர் விக்னேஷ் தான் எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு. தேங்க்ஸ் லாட் விக்னேஷ். யாருக்காவது டிக்கெட் வேணும்னா சொல்லுங்கள், நான் கேட்டு பார்த்து வாங்கி கொடுக்குறேன். போகிற வழியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயருமே விற்றாங்க. பட் ஆனால் வந்து உள்ளே போனோடனே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பட் திஸ் டைம் வந்து கொடுக்கவே இல்லை. எல்லாமே கமர்ஷியலாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் வந்து லோவர் ஸ்டாண்ட் கிடச்சிது. பட் இந்த வாட்டி வந்து அப்பர் ஸ்டாண்டு தான். ஏறவே முடியல. அவ்வளோ ஸ்டெப்ஸு, ஒரு 5-6 ஃப்ளோர் இருக்கும். அங்கே போயும் மேலே எங்கள் சீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போனதுக்கப்புறமா இது தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து டிவியில் பார்க்குறப்போ ஈஸியாக வந்து ஒரு ஆடோ இதுவோ பார்த்துருவோம். பட் பிஹைண்ட் த சீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்டையராக டிஃப்ரெண்ட். அவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஸ்க்ரீனை எடுக்கிறதா இருக்கட்டும், போடுறதா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிக் டைமில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அவ்வளோ பீப்புளோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம், தோனி ஃபோட்டோ போட்டு எவ்வளோ கத்துறாங்க அந்த டெசிமலை வந்து டிஸ்பிளே பண்ணலான்ட்டு. 112 டெசிமலுக்கு மேலே போச்சு. அவ்வளோ சவுண்டு. தோனி வந்து அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாருமே ஜூம் போட்டு பார்த்து தோனி தோனி தோனின்னு கத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சது. உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவல் இருந்துச்சு. ஒர்த்து டு வாட்ச் இன் ஸ்டேடியம்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஸ்டேடியம். பட் ஆனால் அந்த சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், மாஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ செமையாக இருந்துச்சு. ரொம்ப கோஆர்டினேஷனாக நிறைய பேர் அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணி ஆடினாங்க. ஸோ நம்ம எந்த சைடு இருந்தாலுமே வி கேன் என்ஜாய் இட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கேருந்து வேணாலும் பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சோடனே ஏஆர் ரஹ்மான் சார் வேறு லெவல். நான் ஆல்ரெடி மறக்குமா நெஞ்சவளை மிஸ் பண்ணதை இங்கே வந்து பிடிச்சிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தென் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய வெடி வெடிச்சாங்க. இன்சைட் த ஸ்டேடியம், அவுட் சைட் த ஸ்டேடியமும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப மாசாக இருந்துச்சு. யாருக்காவது சான்சஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங் டே வந்து கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ்லாம். அதுக்கப்புறம் இந்த கவுண்டனோட மேட்ச் வந்து ஆரம்பித்தாங்க. மேட்ச் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்களே பார்த்துருப்பீங்க மேட்ச் எப்படி போச்சு அப்படின்னு. ரொம்ப நல்லா தான் போச்சு ஆக்சுவலாக. ஸ்டேடியமில் வந்து நமக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற தாட்டே இல்லை. ஏன்னா ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும், வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சாங்ஸ் நடுவில் போடுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த பிலாலில் வந்து பன் பட்டர் ஜாமும் அதுக்கப்புறம் அந்த மோமோஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பிரேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. மேபி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. டைம்னால வந்து டக்குன்னு இதை வந்து பிரேக்கில் கொண்டு வந்தாங்களான்னு தெரில. இது உண்மையிலே ஆசம் பர்ஃபார்மன்ஸுங்க. அந்த லைட் ஷோலாம் வந்து அந்த ஸ்டேஜ், அந்த ஸ்டேடியமில் பார்க்குறப்போ ஐயோ சூப்பராக இருந்துச்சு. சொல்கிறேன் மாமா சாங் வேறு நடுவில் வந்துச்சு. மாசாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ஜாய்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. சென்னை ஜெயிச்சிருமா, ரன் வந்து ரொம்ப அதிகமாக போன மாதிரி ஃபீல் இருக்கே அப்படின்னு.
ஆனால் நம்ம பசங்க வந்து தூள் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஷோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நடந்துச்சு. மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எகெயின் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து வின்னிங் மூமெண்ட்டு நான் லாஸ்ட்டாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மேட்ச் பார்த்ததுனால ஸோ மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் ஜாலியாக கத்திட்டு என் மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், செம்ம டயர்ட் ஆகிடுச்சு, எனக்கு நடுவில் தூக்கம் வந்துருச்சு. ஸோ பட் இருந்தாலும் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போனதுனால ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளில வந்தால் க்ரௌடு. நாங்கள் வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே வெளில வந்துட்டோம். அப்பயுமே வந்து வெளில வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நடக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு பஸ்ஸு கண்ணில் பட்டுச்சு, ஈசிஆர் பஸ்ஸு. ஸோ அதில் ஏறி வாட்டர் டேங்க் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். அன்றைக்கி டே ஹாப்பியாக முடிஞ்சுது. ஸோ வீடியோவை இதோட முடிக்கிறேன் கைஸ். பாய்.